ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தீரே, ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி ஒளிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தீரே. சொந்தமாக ஆசி ஒளிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தீரே. கரெக்டா இருக்கு. துதி ஹல்லேலூயா என்ற நன்னலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா என்ற நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தீரே, போல் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. என்ன சொல்லுவோம்? ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனையோ கிருபைகளை நீங்க எங்களுக்கு தந்து எங்களுக்கு உதவினீரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதம் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் உங்களை நான் துதிப்பேன். நீ நல்லவர், வல்லவர், பெரிய காரியம் செய்கிறவன். எனக்கு உதவிகள் ஏராளம் செய்தி. உம்மை அன்றி எனக்கு யாருமே இல்லை. நீங்க மாத்திரம் என்னுடைய ஆண்டவர். உம்மை நான் தினம் தினம் நோக்கி பார்க்கையில் நீ எனக்கு செவி கொடுத்தீ. உங்களை நான் தினம் தினம் நோக்கி பார்க்கையில் நீ எனக்கு செவி கொடுத்தீ. என் கரத்தை நீ பிடித்து பயப்படாதே, யாக்கோபே நான் உன்னோடு இருக்கின்றேன். என் கைகளை பிடித்து பயப்படாதே, யாக்கோபே உன்னோடே நான் இருக்கிறேன் என்றேன். ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். ஹல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடி. எத்தனை கிருபைகள் நித்தமும் மரணின என் ஆண்டவரை நான் துதிப்பேன். அவர் செய்த நன்மைக்காக துதிப்பேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கிருபை கிருபை கிருபை
உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். கிருபை கிருபை என்னை இந்நாள் வரை காத்தது. கிருபை என்னை இந்நாள் வரை காத்தது. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது என்னால் வரை 2025 என்றோ கிருபை என்னை என்னால் வரை. நீங்கதானே எனக்கு அதிசயம். நீங்கதானே எனக்கு அற்புதம். நீங்கதானே எனக்கு அதிசயம். நீங்கதானே எனக்கு அற்புதம். நீங்கதானே ஆலோசனை என்னை வழி நடத்தும் தேவன் நீதானே. நீங்கதானே ஆலோசனை கர்த்தர் என்னை வழி நடத்தும் தேவன் நீதானே. உங்களாலே நான் இருக்கிறேன். உங்க தயவினால் நான் இன்று வாழ்கிறேன். உங்களாலே நான் இன்று இருக்கிறேன். உங்க தயவினால் நான் இன்று வாழ்கிறேன். உங்க கிருபை உங்க கிருபையோ இந்நாள் வரை காத்தது. உங்க கிருபை. Come on, sing. அநேக முறை எனக்கு விரோதமாய் வருகின்ற நேரத்தில் எனக்கு துணையானே. சத்துரு எனக்கு விரோதமாய் வரும் நேரம் நீர் எனக்கு துணையாக இருந்தீரையா. உங்க கிருபை உங்க கிருபை எல்லா மலைக்கும் என்னை நீங்களாக்கி. கிருபை உங்க கிருபை எல்லா தீமை நின்று ரட்சித்தது. கிருபை உங்க கிருபை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்தது உங்க கிருபை. போகிலும் வரத்திலும் எனக்கு துணை. என்னோடிருந்து என்னை பலப்படுத்தினீர். போகிலும் வரத்திலும் எனக்கு துணை. என்னோடிருந்து என்னை பலப்படுத்தினீர். உங்க கிருபை உங்க கிருபை கிருபையால் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபையால் நான் இன்னும் வாழ்கிறேன். யெகோவாயிரே நீங்க தானே செய்யா. என் தேவையெல்லாம் நீர் சந்தித்தீரே. யெகோவாயிரே எந்த ஏசையா நீர் என் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே. வருடத்தில் உங்க நிழல் என் மேல் போடுமே. வருடத்தில் உங்க நிழல் என்னை போடுமே. விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்தாலும் 2025 ஆரம்பிச்சதும் அது
முடிவுக்கு வருகிற நேரத்திலும் என் ஆண்டவராக கர்த்தர், நம் ஆண்டவராக கர்த்தர் நம்மோட கூட இருந்து கரம் பிடித்து நம்முடைய கால்கள் வலிவி நாம் கீழே விழாதபடி நம்மை தாங்கி பிடித்து தாங்கும் கிருபை தயவு இரக்கம் எனக்கு தாராளமாய் உண்டு. நீர் என்ன சொன்னீர்? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவன் தேவமானான் எதற்கும் பயம் வேண்டாம். யெகோவா தேவன் உங்களுடைய ஆண்டவரா? யெகோவா தேவன் உங்களுடைய ரட்சகரா? யெகோவா தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? எதற்கும் பயம் வேண்டாம். உங்க புயமும் பலத்த கரமும் நம்பகமே உண்டு. உங்க புயமும் பலத்த கரமும் நம்பகமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட இதுவரை உன்னை காப்பாற்றுங்க ஆண்டவராக கர்த்தர். இனிமேலும் நம்மை காப்பாற்றி நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றி நம்மை நடத்துவார். யெகோவான தேவமானார் உங்க புயமும் பலத்த கரமும் நம்பகமே உண்டு. யார் பக்கம் உண்டு? பலத்த கரமும் நம்பகம் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் அதிசயம் என்று சொல்லப்படுகின்ற தேவன் நடுவு உண்டு. வருகின்ற வருடம் அதிசயங்களை நமக்கு செய்திருப்பார். அதிசயங்களை நம் நடுவு செய்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே கண்டதை காட்டிலும் அதிகமான அதிசயங்களும் அற்புதங்களையும் உன் கண்கள் காணும்படி கர்த்தராகிய நான் செய்வேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மை பார்த்து பேசுகிறார். நீ இடறி விழுவதில்லை. உன்னை விளைவிக்க நினைக்கிற சாத்தானின் ஆவிகளை கர்த்தர் முறியடித்து உனக்காக ஆண்டவர் ஏற்கனவே வைத்திருக்கிற தேவ தூதர்களும் எக்ஸ்ட்ராவாக கர்த்தர் இன்னும் அதிகமான பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த 2026க்கு கர்த்தர் இன்னும் அதிகமான தூதர்களை உனக்கும் உனக்கு குடும்பத்துக்கும் கர்த்தர் அருளி இதுவரை உன்னை பாழாக்க நினைத்த சாத்தானின் ஆவிகளை ஓட ஓட விரட்டி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இதை செய்து முடித்து, இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்டே இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன், இஸ்ரவேலே நான் உனக்கு துணை செய்கிறேன். நீ கரங்களை உயர்த்த போது கர்த்தர் சாத்தானின் வல்லமைகளை முறியடித்து ஒரு போரை அப்படியே காற்றில் அடிச்சு போகிறது போல சாத்தானின் ஆவிகள் பறந்து ஓடும். கர்த்தராகிய தேவன் விளம்பினதை சொன்னதை நிறைவேற்றும்படி அவருடைய தூதர்கள் காத்திருப்பார்கள்.
ஆமென். நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவருடைய செய்கைகளுக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று விடிக்காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கல என் ஆத்துமா கர்த்தருக்கா காத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை கொண்டு சொன்னார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை அளவில்லாம கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். அவருடைய ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை கீழே தள்ளி நீ நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். அவருடைய இரக்கங்களின் வல்லமைக்கு முன்பாக யார் நிற்பார்? ஆண்டவரே, நீ நல்லவரும் வல்லவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர்கள். உங்களால கூடாத சிமான காரியம் ஒன்றுமில்லை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு போதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு போதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும், நினைத்தது ஒரு போதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தா எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். உங்க பேச்சனா கேட்பேன் ஐயா, நீங்க சொல்லும் வார்த்தை நான் கேட்பேனே. உங்க பேச்சை நான் கேட்பேன் ஐயா, நீங்க சொல்லும் வார்த்தை நான் கேட்பேன் ஐயா. எனக்காக நீ அற்புதங்கள் ஏராளம் செய்வீர், எனக்காக நீ அற்புதங்கள் ஏராளம் செய்வீர். என்னை ஆசீர்வதிக்கும் உங்க கரங்களால், என்னை ஆசீர்வதிக்கும் உங்க கரங்களால் என்னை நீங்க ஆசீர்வதித்து நடத்திடுவீர். சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. Break every evil power in the name of Jesus Christ of Nazareth. சாத்தான நாவிகளை முறியடிக்கிறோம், எதிர்ப்பு நாவிகளை முறியடிக்கிறோம். எங்க கண்கள் காணும் சாத்தான் கீழே விழுவதை, எங்க கண்கள் காணும் சாத்தான் கீழே விழுவதை. எங்களுக்கு முன்பாக சத்துரு, எங்களுக்கு முன்பாக சத்துரு நிற்க கூடாமல் விழுந்து போக. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும். Yes Lord, in the name of Jesus Christ of Nazareth. எதிர்ப்பு நாவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே முறியடிப்போமா? எதிர்ப்பு நாவிகளை நீ விரோதிக்கிறாயா? நீ யார விரோதிக்கிறா? யாருக்கு விரோதமா நினைக்கிற? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நினைக்காத. உன் மனசுல நினைச்சா கூட கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு அறியாத காரியம் ஒன்றுமில்லை.
சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் மைண்ட்ல வரும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி நம்மை பலப்படுத்தி சொல்ற. அவங்க கிடக்குறாங்க, யாக்கோபே நீ என்னுடையவன், யாக்கோபே நீ என்னுடையவன், நான் உன் தாயின் வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து நீ வெளிவரும் போது உன்னை பிடித்துக் கொண்ட உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி நான் சுமந்த. ஜனங்களை பார்க்காத, அவங்களுடைய வேஷம் களைஞ்சி கீழே விழுவாங்க, அவங்க வெட்டின குழியில அவங்க விழுவாங்க. ஆனா நீயோ எழுந்து நிற்கும்படி, நானோ கர்த்தராகிய ஆண்டவராகிய நான் உன் கரங்களை பிடிச்சு நீ எழுந்து நிற்கும்படி நான் செய்வேன். நீ இழந்த யாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். நீ இழந்த யாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே இரட்சகர். மோசேக்கு விரோதமாக ஜனங்க எழுப்பி சூழ்ச்சி செஞ்சு, கர்த்தர் மோசையோட மாத்திரம் தான் இருப்பாரா, எங்களோட இல்லையா அப்படின்னு சொன்ன போது கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல், மோசையின் சகோதரி மேலும் எல்லார் மேலும் வந்தது. எப்படி நீ மோசே, இந்த அரசனாகிய மோசே நான் அறிந்திருக்கிறேன், அவனிடத்தில் நான் முகம் நான் பேசி இருக்கிறேன். அவனுக்கு விரோதமாக நீ எப்படி தைரியம் கொண்டு எழுந்து நின்றாய் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கர்த்தர் பேசினார். தேவ பிள்ளையே, நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார், அவைகளை உடைப்பார், அவைகளை தகர்த்தெறிவார். எந்த மனுஷி ஆவிகளை தூண்டி விடுகிற அசுத்த ஆவிகளையும் கர்த்தர் முறியடித்து நம்மை சமாதானத்தோடு சுகத்தோடு செழிப்போடு இருக்க பண்ணுவார். நம்முடைய குடும்பத்தை இருக்க பண்ணுவார். யாக்கோபே, உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் நீ கவலங்காதே. உன்னிடத்தில் வந்து உனக்கு விரோதமாக எரிச்சல் அடையவர்களை பார்த்து நீ சோர்ந்து போகாத. நான் உன் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோட கூட தான் இருக்கிறேன். உன்னை ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட நான் இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட இருக்கிறேன். நீ இந்த சில்லற பசங்களுக்காக, சாதாரண மனுஷர்களுக்காக நீ பயந்து கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையே, மெட்ராஸ் பாஷையில் அப்படி பேசணும், அப்படிதான் பேசணும். சில்லற பசங்க மாதிரி இருக்கிற ஜனங்க, இவங்களை பார்த்து நீ பயப்படுற. கர்த்தராகிய ஆண்டவர் ரட்சிக்கிறவரும் வல்லவரும் அவரே கர்த்தரும் அவரே ராஜாதி ராஜனும் தேவனமாயிருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், உன்னையும் நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. யெகோவாவுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? யார் யார் 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 யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும்
தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? Into the heavens, into the earth, who is like unto thee? Come on, say. Into the heavens, into the earth, who is like unto thee? Come on. Into the heavens, into the earth, who is like unto thee? Into the heavens, into the earth, who is like unto thee? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் ஒன்றும் உறவார் மொத்த ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஒன்றும் உறவார் உங்க ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு ஜனங்களை நேசித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீரே. உம்மை போல வருகின்ற ஆண்டு நன்மைகளால் நீர் எங்களை திருப்தியாக்கிடுவீர். வருகின்ற ஆண்டு நன்மைகளால் உங்க ஜனங்களை திருப்திப்படுத்துவீர். உங்க கிருபை இரக்கத்தால் நீங்க பாதுகாப்பாய் வைத்தீடுவீர். உங்க கிருபை இரக்கத்தால் நாங்க பாதுகாப்பாய் இருந்திடுவோம். கர்த்தாவே, தேவர்களும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் come on into the heavens, into the earth, who is like unto thee? Hallelujah. வார்த்தை என்னன்னா, கிருபையினாலும் இரக்கங்களாலும் தயவினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் உன்னை நான் நிரப்புவேன். நீ சோர்ந்து போன இடங்கள் எல்லாம் நான் வந்து நின்று உன்னை தாங்கி பிடித்து உன் கரத்தை பிடித்து உன்னை அவரோட கூட அணைத்துக் கொண்டு அவர் உன்னை தன்னுடைய மார்பில சாய்த்து கொண்டு நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன்.
வருகிறாய், மார்போடு உன்னை அணைப்பார், உன்னை தேற்றி அணைப்பார். ஒரு தாய் தன் பிள்ளையை தாளாற்றி தேற்றுவது போல நான் உன்னை தாளாற்றி தேற்றுவேன். ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாரும் இல்லை, யாரும் உதவுவார் இல்லை. மகனே மகளே, இதுவரை உன்னை தாளாட்டி தேற்றின தேவன் நான். ஒரு தாயை போல உன்னோட கூட இருந்து உன்னை தாளாட்டினதை நீ மறந்து விட்டாய. இதோ இனிமேலும் உன்னை தாங்குவேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். நான் உன்னோட கூட இருப்பேன். தேவரே, சகலத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற ரட்சகரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். மார்போடு அணைப்பாரே. உன்னுடைய மனக்கவலைகளை நாம் மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் பேசுவது போல் பேசுவார். நிறைய ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டீமோட கோடம்பாக்கம் என்கிற பகுதியில ஊழியம் செய்ய போயிருந்தோம். அங்க ஒரு நிறைய வீடுகள் இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச பிரசங்கங்களை பண்ணாங்க. ஆனா அங்கங்க உட்கார்ந்து இருக்கவங்க அங்கங்க உட்கார்ந்து இருந்தாங்க. யாருமே இது கேட்கறது போல இல்லை. எல்லாரும் ஒவ்வொருத்தர் டீம் லீடர்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் அங்க இருந்தது. ஆனா அந்த இடத்துல போயிட்டு இந்த பாடுதான், மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. பாடல பாடுற அத்தனை பேருடைய செய்கிற பேச்செல்லாம் நிறுத்தி அத்தனை பேர் திரும்பினாங்க. என் கூட வந்து டீம் லீடர்ஸ் என்ன ஆச்சரியம். That is the anointing. அதான் அபிஷேகம். பாடலின் வல்லமை இல்லை, அதான் பாடலின் அபிஷேகத்தின் வல்லமை. மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் பேசுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் பேசுவது போல். அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஜெருகு மலை என்ற மலைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்றிருந்தோம். அங்க மேலூர் என்ற ஊர்ல ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ ஒருத்தங்க கிறிஸ்டியன்ஸ் அங்க கால் வச்சாங்க. ஆனா கீழூர்னு ஒரு ஊர் இருக்கா. அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவர்களும் கால் வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 15 பேர் போயிருந்தோம். நான் அந்த கீழ் ஊருக்கு கால் வைக்க போறோம். என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து கீழ் ஊர்ல கால் அப்படி வைக்க போறேன். எல்லாரும் பிரேயரோட வைக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படி காலை வச்ச உடனே அந்த மலை அப்படி நட்டுக்குச்சு. அப்படியே என் கூட வந்தவங்க அத்தனை பேர் பயந்துட்டாங்க. அங்க இருக்கிற பயங்கரமான அந்த சாராயம் வியாபாரிகள் எல்லாருமே பயந்தாங்க. அப்படியே நட்டுக்குது, பூமி அதிர்ச்சி. ஒரு கால், சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு கால் வச்சா போதும், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இறங்குவார்.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து இறங்கி அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமையை பொழிய பண்ணுவார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா? நீ இங்க பார்க்கணும். நான் அப்படி போனா நீ தான் பார்க்கணும். மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஹalleluya. உலகத்திலே பவர்ஃபுல் வேர்ட் எது தெரியுமா? வல்லமை நிறைந்த வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் கிண்டல் பண்ணுகிற இந்த ஹalleluya தான். இந்த ஹalleluya சொன்னீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஹalleluya. இந்த ஹalleluya சொல்ல தெரியாம சொல்றீங்க. அதான் சாத்தா உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல விடுதலை வேணுமா? Hallelujah, praise be to the Lord God Almighty. ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும், ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும். சொல்லுங்க. உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஒரு தாய், ஓ மகனே மகளே, 2026ல நல்லா இருக்கும்படி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. காக்கும் கரங்கள் ஒன்றனக்கு அதிகமாய் இருமையானே. Hallelujah. பாடி பாடி அலைகளை எனக்கு இந்த போட்டை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன வயசுல போட்ல போயிருக்கலாம். ஆனா கடல் என்ட்ரன்ஸ்ல போட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல நீங்க மறக்க மாட்டீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது கல்யாணத்துக்கு பிறகு ஒரு எம்எல்ஏ, ஒரு ஆக்டர் சிரஞ்சீவிக்கு அவருடைய ஐலாண்ட் போட்டு தான் போனாங்க. அவங்க பேக் வாட்டர்ஸ்ல போவாங்க. சாரி, நான் அடிச்சுனா அந்த போட்ல தான் போவாங்க அந்த ஐலாண்டுக்குள்ள. அப்போ பேக் வாட்டர்ஸ் வெளியே போன பேக் வாட்டர்ஸ்னா கடலும் பின்னாடி அந்த வருகிற தண்ணீரும் ஒன்னாய் சேருகிற இடம். அந்த பேக் வாட்டர்ஸ்ல இருந்து இந்த கடலுக்குள்ள என்ட்ரு பண்ற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க போய் பாருங்க. ஒருவேளை இந்த பெஸ் இது இந்த இடத்தெல்லாம் பாருங்க. அந்த காசிமேட்டை கூட போய் பார்க்கலாம். அந்த தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர்ஸ் என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த இடத்துல கப்பல் படகு அவ்வளோ ஹைட்டு கீழே இருந்து அவ்வளோ ஹைட்டு மேல போயிட்டு டொம்மன் கீழே விடும். பயங்கரமா அலக்களிக்கும். பாட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா. சோ அப்ப நாங்க அடிக்கடி ரிப்பேர் பண்ண போவோம். நானு
அப்ப அவர் சொன்னாரு, சும்மா மேலே உட்காருங்க, ஜாலியா ரைட் பண்ணணும், உங்களுக்கு கூட கத்து கொடுப்பாங்க போட்டு, சரி கொடுங்க கத்து கொடுங்கன்னு சொல்லி. அப்ப எனக்கு 25 வயசு இருக்கும். நானும் போட்டெல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். உள்ள என்டர் பண்றாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குதிச்சுது. இப்ப என்னப்பா குதிக்குது போட்டு, போயிட்டா வாங்க போலாம் அப்படின்னு அந்த ஆள் கூட்டிட்டு போற. போக போக ஹைட்டா குதிச்சு. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது, நாங்க உங்களை காப்பாத்துவோமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீ உன்னையே காப்பாத்திக்க முடியாது, நீ என்னென்ன காப்பாத்துறது, என்னை விட்டுடு. அப்ப சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டம் இந்த போட்ஸ் எல்லாம், அதனால நீங்க பண்றத கரெக்டா பண்ணுங்க. அப்போ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்ப டிவில இந்த பாடல் ஓடிச்சு. நான் சொல்றது 91-2 இருக்கும். காக்கும் கரங்கள் பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடும். அப்பதான் எனக்கு புரியும், அல்லேலூயாக்கு இவ்வளவு பவர் இருக்கா. மீன் பிடிக்கிறவங்க கூட அல்லேலூயா பாடி பாடிதான். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை. நம் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அலைகளை போல பிரச்சனைகள் உங்க வீட்டுல வருதா? உங்க குடும்பத்துல பிரச்சனையா? அலைகளை போல பிரச்சனையா? கடன் வாங்கிட்டு தெரியாம வாங்கிட்டு கொடுக்க முடியாம தவிக்கிறீங்களா? 2026 நீங்க விடுதலை பெறணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையும், விதைக்கிறவனுக்கு என்ன பண்றாரு? விதையும். அறுக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி நீங்கள் கொடுத்து திருப்தி அடைந்து, கொடுத்து திருப்தி அடைந்து உங்க ஆலையில எண்ணெய் வழிந்தோடும். அப்படின்னு அர்த்தம், நிரம்பி வழியும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ வரணும்னா தேவனுடைய வார்த்தையும் வல்லமை விசுவாசித்து இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா பாடி பாடி பாருங்க. பாடுறேன், உள்ள பவர் கையில இருந்து அப்படியே கரெக்ட் மாதிரி அப்படியே பாஸ் ஆகுது. அல்லேலூயா சொன்னா அப்படியே கையில இருந்து பவர். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை பிரச்சனையை தாண்டுவீங்களா? தாண்ட மாட்டீங்களா? 2026 Come on. Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் போராட்டம் பாரினம் நீதியின் தேவன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நீதியின்
ஆக்கினாரே. நேச கொடியன் மேல் பறக்க நேசரமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கொடியன் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை. நம்புவேன். Come on. இயேசுவை. உங்களை இல்லாம யாரை நான் நம்புவேன்? உங்களை தான் நம்புவேன். நம்புவேன். Oh, anointing. Oh, anointing, anointing. விடுதலை கரம். அத்திமரம் துளை பேடா. அத்திமரம் துளை இல்லையா? 18 பைசா முதலா. அத்திமரம் துளை விடாமல் ஆத்மத்தை முதலருக்கு காத்திரு. வைக்கப்பட்ட போதலை. Come on, come on, come on. கர்த்தருக்கு காத்திரு. வைக்கப்பட்ட போதலை. வைக்கப்பட்ட போதலை. கர்த்தருக்கு காத்திருப்போர் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை பரப்பி. ஒரு பிரச்சனைகள் மத்தியில போறீங்களா? ஆண்டவர் சொல்றார், கண்மலையை பறக்கும்படி உன்னை நான் ஏற்படுத்துவேன், உன்னை நான் ஆஸ்வதிப்பேன். சாதாரண ஊழியம் இல்ல, கண்மலையில பரப்ப காத்திருந்து அருகே போன காத்திருந்து நடைந்து கழுகு போல எழுப்பிடுவேன். நம்புவேன். I'll believe, I'll believe, I'll believe in Jesus Christ. I'll believe, I'll believe, I'll believe in Jesus Christ. Come on, say, I'll believe, I'll believe, I'll believe Jesus Christ. I'll believe, I'll believe. Listen, man. ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலனே, என் கால்களை மாற்றாதாய் போலாக மாற்றுவார். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன், என் கால்களை மாற்றால் போல மாற்றிடுவார். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணிடும் எனது ஆண்டவர். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணிடும் என்னுடைய ஆண்டவர். நம்புவேன் இயேசுவை. I'll believe. Oh, hallelujah. I'll believe. I'll believe. I'll believe in Jesus Christ. I'll believe. I'll believe. I'll believe in
Jesus Christ. I've been late. இருந்து உன்னை உயர்த்தும் கர்த்தரும் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துவார். தாழ்மையில் இருந்து உன்னை உயர்த்தும் கர்த்தரும் உன்னோடு இருந்து பலப்படுத்திடுவார். நம்புவே இயேசுவை. Come on. I believe in Jesus Christ. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சோர்வில் இருக்கிற ஜனங்களை, தத்தளிப்பாய் இருக்கிற ஜனங்களை, வழி இல்லாம இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? எனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழியே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தரால் அங்க தூக்குனதுல ஃபர்ஸ்ட் ஷாம் பிரதர் ஏஞ்சி நில்லுங்க. நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் போவாஸ், கர்த்தர் கொடுத்த பேர் போவாஸை கர்த்தர் வேதத்தின்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இந்த போவாஸ்க்காக நான் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறேன். பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்பான். ஒருவேளை நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா கூட என்னை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். மற்றவங்களுக்கு கொட்டுக்கும்படி கர்த்தர் செய்வார். அதற்குண்டான வழியை கர்த்தர் தரப்பார். வருகிற வருஷத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து புதிய வல்லமையோட புதிய பாதையில போவாஸ் ஆகிய உங்களை கர்த்தர் நடத்துவார். நீ வெட்கப்பட்ட இடத்துல இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தராகிய நான் நீ வெட்கப்பட்டு போகாதபடி உன்னோட கூட நான் இருப்பேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அவர் கர்த்தர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவருடைய வாக்கின்படி அவருடைய வல்லமை கொண்டு நான் சொல்லுகிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. 2024 அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஏராளமாய் கொடுக்க போகிறார். நான் அறியாததும் என் மைண்டுக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் எனக்கு செய்திடுவார். நான் அறியாததும் என் மைண்டுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் எனக்குள் குறையானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் எனக்குள் குறையானதோ. பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் நான் கலங்கிறேனே. பார்த்துக் கொள்வார் நான் கலங்கிறேனே. எனக்குள்ளே பெரியவர் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா. சூழ்நிலை பார்த்தா கஷ்டமா இருக்கு, சூழ்நிலை பார்த்தா பயமா இருக்கு, சூழ்நிலை பார்த்தா எப்படி இருக்கு, எப்படி புரியல. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ. பார்த்துக் கொள்வார் நான் கலங்கிறேனே. பார்த்துக்
இயேசு என்றும் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா. நம்பினவர்கள் எல்லாம் மோசம் போக்கினார்கள், கர்த்தரோ எனக்கு நம்பிக்கையாயிருந்தார். நம்பினவர்கள் எல்லாம் மோசம் போக்கினார்கள், கர்த்தரோ எனக்கு நம்பிக்கையாயிருந்தார். அவர் என் பக்கத்தில் இருப்பதினால் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். வெற்றி 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 எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரிய. நான் அறியாததும் எனக்கு அறியாததும் எனக்கு நான் அறியாததும் எனக்கு எட்டாததும். என் வாழ்க்கைதான் இருள போல இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும், வெளிச்சம் உதிக்கும். என் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் என் மனசுக்கு நிறைவாய் நடக்கும் நினைச்சேன். எல்லாமே மாயா முடிஞ்சது. நம்பினவர்களாலே மோசம் போன எல்லாரும் என்னை ஏமாற்றுகிறவர்களா இருந்தாங்க. ஆனா கர்த்தராகிய தேவனே, இப்பொழுது நான் உணர்ந்து உடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் சொல்லுகிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், வழியில்லாத இடங்களுக்கு நான் உன்னை கொண்டு சென்றேன். அந்த வழியில்லாத இடத்துல உனக்காக ஒரு பாதையை நான் உண்டு பண்ணேன். ஒரு ஒளி உனக்கு முன்பாக சென்று அந்த ஒளியின் பின்னே நீ செல்வாயானால் நான் உன்னை நடத்துகிற பாதையிலே நீ வெற்றி கண்டு உகந்த இடத்திலே உனக்கு நான் இடத்தை கொடுத்து நீ நினைச்சு பார்க்காத ஒரு கிரீடத்தை உன் மேல் வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் சிரசின் மேல் என் ஆசீர்வாதங்களை நான் வைப்பேன். நீதிமான் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கும். உண்மை வழி உண்மை வழி தங்கள் அவன் மீது வைத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் தேவனின் கரங்களை நான் பற்றிக் கொள்வேன். கைவிடா காத்திடும் தேவனின். நீங்க நினைப்பீங்க நீங்க நீதிமான் இல்ல, நீதிமானுக்கு உண்டான காரியங்கள் உனக்கு இல்ல. ஆனா ஆண்டுடைய வார்த்தையும் ஆண்டுடைய ரத்தமும் இயேசு கிறிஸ்து ரத்தமும் உங்களை நீதிமானாக மாற்றும். ஆண்டு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் சொல்லிட்டு போகிறாய்? நீதிமானன்
சீரசென்னை நீதிமானன் கிருபை நன்மைகள் தொடருமே நீ கேட்பது கிருபை நன்மைகள் தொடருமே நீ கேட்பது உண்மை வாரி அந்தல்லாமன் மீது வைத்தீடுவார் அந்தல்லாமன் மீது வைத்தீடுவார் ஆதியிலே உன் சபையும் நான் உன்னை நான் ஆசீர்வதித்தேன் உன்னோடே நான் என்றும் கூட வந்தேன் நீ செல்லும் இடங்கள் எல்லாம் உன்னோடே கூட நான் இருந்தேன் நீ செல்லும் இடங்கள் எல்லாம் இவ்விடத்தில் உன்னை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்திடுவேன் இந்த இடத்தில் உன்னை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்திடுவேன் நீ அறியாததுமான பெரிய காரியம் உனக்கு நிச்சயம் செய்வேன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இவ்விடத்துல இருந்து நான் நிச்சயமாக உனக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அரும்பாக்கத்தில் இருந்த அதுக்கு முன்னாடி அரும்பாக்கத்தில் உணர்ந்த இடத்துல இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அம்ஜிகரைக்கு வந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னோட கூட நான் வந்தேன் நீ சென்ற இடங்களெல்லாம் உன்னோட கூட நான் இருந்தேன் இவ்விடத்தில் உன்னை நான் கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் புது எண்ணெயின் தைலத்தினான் நீ கேள் என்னிடம் நீ கேட்கின்றவைகளை நான் செய்வேனே என்னிடம் நீ கேட்கின்றவைகள் நான் செய்வேனே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் அல்லோ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் பெயர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் எல்லைகளெல்லாம் சமாதானம் சுகம் உண்டு எல்லைகளெல்லாம் சமாதானமும் குடும்பத்தில் ஆரோக்கியம் சுகம் உண்டு சமாதானம் என்கின்ற கட்டினாலே உன்னை நான் கட்டுகிறேன் சமாதானம் என்னும் கட்டினாலே உன்னை நான் கட்டுகிறேன் ஆசீர்வாதம் நிறைந்ததே நம்மோட கூட இருக்கிறாரே ஆசீர்வாதம்
என் தேவனும் நம்மோட கூட இருக்கிறாரே. நம்மை பலப்படுத்திடும் தேவனவர் பலப்படுத்தி நடத்திடுவார். சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை செய்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise be to the name of the Lord who has done us, who has given us the victory through Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசு மூலமாக எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord who has given us the victory through Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயத்தை எடுத்து 2026 கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க தெரியுமா? இயேசுவே சாய்ந்து துன்பமனாந்திரத்தில் நடந்திட. இந்த 2025 வரைக்கும் நீங்க அறிஞ்சிருந்தீங்களோ அறியாம இருந்தீங்களோ, அநேகருடைய வாழ்க்கையில துன்ப வனாந்திரத்தை போல இருந்தது. It was like a துன்ப வனாந்திரம். ஆனா இந்த துன்ப வனாந்திரத்துல கூட இன்பநல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி ஒரு சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருப்பார். என் ரட்டை களைத்து போட்டு இந்த 2025 என் ரட்டை களைத்து போட்டு என்ன பண்ணுவாரு? இதோட மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ரட்டை களைத்து போடுகிற நேரம். துன்ப மன்னாந்திரத்திலே நீங்க எப்படி உங்க பலத்துல நீங்க தாண்டல, நான் என் பலத்துல தாண்டல, கர்த்தருடைய பலத்திலே தாண்டி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோட கூட இருந்து நம்மை தாங்கும்படி செய்தார். மகிழ்ச்சி என்னும் கட்டு என்கிற கட்டினால் உன்னை கட்டுகிறார். உன் ரட்டை களைத்து போனார். அவனுடைய துக்க நாட்கள் முடிந்துருச்சு. He has removed your sackcloth. Hallelujah. துன்ப மனாந்திரத்திலே கர்த்தர் தம்முடைய கரத்தை என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தினார். என் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப மனாந்திரத்தில் நடந்திட நல்வாழ்வடைந்தேன். துன்ப மனாந்திரத்தில் நடந்திட இயேசுவின் மேல் சாய்ந்து கன்னியர்கள் கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தேன். இயேசுவின் மேல் சாய்ந்து வருகின்றேன்.
இந்த வருடம் என்ன வாக்குத்தத்தம் என்று அவரிடம் கேட்டேன். இந்த வருடத்தில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்று கேட்டேன். ஆனா மறுபடியும் இதைதான் எனக்கு சொன்னாரே. மறுபடியும் இதே வார்த்தை எனக்கு அவர் சொன்னாரே. புலம்பலை ஆனந்தமா மாற்றி கர்த்தர் எனக்குள் மகிமையாயிருப்பார். புலம்பலை ஆனந்தமாக மாற்றி கர்த்தர் எனக்குள் மகிமையாயிருப்பார். என் மகிமை அவன் தீராமலே உம்மை குறித்து நான் பாடுவேன். என் இதயம் அமர்ந்து இராமன் உம்மை குறித்து நான் பாடுவேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி எண்ணம் கட்டினான். என்ன பண்ணினேன்? என்னை இடை கட்டினி. சாத்தா அநேக கட்டுகளை கட்டியிருந்தாங்க. அந்த கட்டுகள்லாம் கர்த்தருடைய வல்லமையினால் உடைக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் கட்டுறார். அவருடைய கட்டு, அவருடைய கயிறு, அழகான கயிறு. அவருடைய அழகான கயிறுனால கட்டி என்ன பண்றாரு? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினாய் சொல்றாரு தாவீது. பரிணாம தேவனாகிய கர்த்தாவே உம்மை காலை நேரம் ஜெப தியானமே. தாவீது காலையில வந்த உடனே அதிகாலையில் அறிவை போல நீ அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அன்போடு இயேசு காலை நேரம் என்ற ஜெப தியானமே. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். எஜமானின் இயேசு முகம் தேடுவேன். என் கண்கள் தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார். காலை நேரம் என்ற ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதை பார்த்துட்டே இருக்கணும். தீமை நன்மை மொழிகள் என்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவேன். சில தீமை நன்மை மொழிகள் என்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவேன். என்ன சொல்லுவேன்? இதுவே என் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறும். இதுவே பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த
வாக்கு இதுவே என் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இதுவே என் பாக்கியம் என் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாரு. கரங்களை வைத்து ஒரு The Lord shall listen to my call. The Lord shall answer to my requests, what I have asked unto Him. Unto Thee, O Lord, do I lift up my soul. What shall I say? Unto Thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. நீங்க சொல்லுங்க, எத்தனை பேரு அன்னைக்கு இருக்கு முன்னாக வைக்கப்பட்டீங்க? கரங்களை வைத்து Unto Thee, O Lord, do I lift up my soul. Unto Thee, O Lord, do I lift up my soul. Oh my God, oh my God, I trust in Thee. I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Unto Thee, O Lord, take that. Of my soul, take that. Thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Take Psalms 25. சங்கீதம் 25. யாராவது எடுத்து படிங்க. சங்கீதம் 25 இங்கிலீஷ்ல படிங்க. Unto Thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. Hey, let none that wait on Thee be ashamed. Let them be ashamed which transgress without cause. படிங்க தமிழ்ல. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி படிங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேரும். யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க? தாவீது சொன்னாரு. ஆனா யாரு சொன்னா? இயேசு கிறிஸ்து தாவீதுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பேசுறாரு. படிக்குமா அப்புறம்? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் தோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். ஆமென். இந்த 2026 உம்முடைய வழிகளையும் உம்முடைய பாதைகளையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி என்னை தெரியப்படுத்துவீராக. And I shall sing unto the Lord, unto Thee, O Lord,
Do I lift up my soul? சங்கீதம் 25 எடுத்து வச்சுக்கலாம். Unto thee, O Lord, do I lift up my soul? Oh my God, I trust in thee, trust in thee, I trust in thee. Need not be ashamed, let not my enemies triumph over me. என் ஆவியை உயர்த்துகிறேன், என் ஆவியை நான் உயர்த்துகிறேன், என் தேவரே உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதிரும். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிரும். உம் பாதைகளை எனக்கு போதியும், உங்க வழிகளிலே என்னை நடத்திடும். என் தேவனே உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுமாம். சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். 9ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இனம்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெண்மான்கள் தன் குட்டியை ஈனும் போது புலி இருக்கும், சிங்கங்கள் இருக்கும், காட்டு ஓநாய்கள் இருக்கும். அது துயர சத்தமாய் சீக்கிரமா கத்திட்டு தன் குட்டியை போட்டுறணும். அதோடைய சத்தம் வெளியே கேட்காதபடி ஒரு சத்தம் குக்கர்லிடும். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அப்ப கர்த்தர் ஒரு சத்தம் போடுவாராம் வானத்திலிருந்து. அப்ப எந்த மிருகமும் அந்த மான் பக்கத்துல வராது. அந்த பெண்மான்கள் கூட சுகமாய் வலி இல்லாம ஈனமா. அப்போ பெண்மான்களை பார்க்கிற தேவன் உன்னை பார்க்க மாட்டாரா? மனுஷனாகிய உன்னை அநேக அடைக்கலான் குறைவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நாம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பெண்மான்கள் ஈனும் போது அது குக்கரில் இடுகிற சத்தத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தர் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா? இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு செவி கொடுத்தார் என்ற நிச்சயம் உனக்கு இருக்குமானால், வருகிற வருஷம் உனக்கு கர்த்தர் செவி கொடுத்தார் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமானால், அதை விசுவாசித்து உணர்ந்து அதன்படி நீ நடக்கும்படி உன்னை ஒப்பு கொடுத்தா, கர்த்தருடைய வழியில நீ நடந்தா, நீ உன் சொந்த பேச்ச பேசி சொந்த போக்கின்படி நீ போகாம, கர்த்தருடைய வழி கடினமாய் இருக்கிறது போல காட்சியளித்தாலும் அதுல நீ கவனமாய் நடப்பாயானால், கர்த்தர் உனக்கு சொன்ன அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும்.
அதுல ஒன்று கூட மாறாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ ஒன்றத்திலும் குறைப்பட்டு போவதில்லை, எல்லாவற்றிலும் நிறைவாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ துக்கப்பட்ட நாட்கள் போதும், நீ துயரப்பட்ட நாட்கள் போதும், நீ வேதனைப்பட்ட நாட்கள் போதும், நீ கஷ்டப்பட்ட நாட்கள் போதும். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற தம்முடைய பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்கு தந்தருளுவார். நீ உனக்கு வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் குறைபடாது. நீ ஆண்டு நோக்கி கூப்பிட்டாய். உண்மையான வல்லமையும் கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் உறுதியாய், நிச்சயமாய், முழுமையாய் செயல்பட்டு நிறைவேறுகிற வருஷம் இந்த 2026 என்று நான் உங்களையும் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய ஆவியானுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை நடக்க பண்ணேன். பூமியின் உயர்ந்த இடங்களை உன்னை ஏறி இருக்க பண்ணேன். என் தாசனாகிய யாக்கோபே, யாக்கோபின் சந்ததியில வந்த தாவீதே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் துயர சத்தங்கள் எல்லாம் என்னை மறைந்து போகும் என்று உன்னை பார்த்து சொல்லி, நீ குக்கரில் இடப்படும் பக்கத்துல ஆட்கள் வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா நானும் உன் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறேன். சின்ன வயதிலிருந்து உன்னோட கூட இருந்தேன். நீ பலவீனமாய் காணப்பட்ட நேரங்கள் எல்லாம் என் பலத்தினால் உன்னை இடை கட்டினேன். உனக்காக நான் வைத்திருக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை இவ்வுலகத்திலே நீ பெற்றுக் கொள்ளும்படி உனக்கு ஏற்படுத்தின நாட்களிலே நீ சந்தோஷமாயிருந்து கதறுதலின் சத்தம் உன் வீட்டிலும் உன் குடும்பத்திலும் கேட்காதபடி நான் செய்வேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உலகம் குக்கரிட்டு அழலாம், கதறலாம். அந்த சத்தம் உன்னிலும் உன் குடும்பத்திலும் கேட்கப்பட மாட்டாது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன அனைத்து விதமான வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நிறைவேற்றும்படி ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தார். அந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்மை பார்த்து புறஜாதிகள் சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. தேவப்பிள்ளை, கர்த்தர் பனியை போல நம்மை சூழ்ந்திருப்பார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பட்டதே. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. உன் கஷ்டத்தின் நாட்கள் முடிவடைந்து விட்டது. உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும், உனக்காக சேர்த்து வைத்த நன்மைகளும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இல்லாத நேரங்களில் பலத்தந்து தாங்கினவர் சொல்லுகிறார். அநேக கஷ்டங்களும் பாடுகளையும் நீ தாண்டி வந்தாய். நீ போன பாதை உனக்கு கஷ்டமா இருந்த போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி. அப்பொழுது நான் உன்னை நடத்தினேன். நீ தனியா இருக்கவில்லை. உன்னை சுற்றிலும் என்னுடைய தூதர்கள் இருந்தார்கள். உன்னை தாங்கினார்கள். ஆனா நீ தனிமையை உணர்ந்தாய். ஆனா நீ
கர்த்தருடைய தூதர்கள் உன்னோட கூட இருக்கிறதை நீ பார்க்கவில்லை. நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நீ நான் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ நான் மறக்கப்படுவதில்லை. துன்பங்கள் உன்னை சூழ்ந்தது, கஷ்டங்கள் உன்னை நெருக்கினது, ஜனங்களுக்கு விரோதமாக சாபமான வார்த்தைகளை பேசினாங்க. ஆனா நான் உன் பக்கம் நின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இனி தள்ளாடி விழுவதில்லை. உன்னை தள்ளாடி விழப்பண்ண நினைத்தவர்கள் விழுவார்கள், ஆனா நீ விழ மாட்டாய். உன் காத்திருப்பு முடிந்தது என்று கர்த்தர் சொன்னாரே, அது நிச்சயமாய் முடிந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னாயே. அதனால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி என் தாசனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரிற்று போலும் இருப்பாய். இனி ஒரு தோட்டத்திலே தண்ணீர் வற்றி போவதில்லை. எப்பொழுதும் நீ செழிப்பாய் இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இனி நீ வற்றி போவதில்லை. வற்றாத நீரூற்றை போல உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருக்கப்பட்டாய், ஒடுக்கப்பட்டாய், நான் உன்னை தாங்கினேன். உன்னுடைய வெளிச்சத்தின் காலங்கள் வந்திருக்கிறது. வானாந்திரத்தோ ஆறுகளை ஆவாந்திரத்தோ தண்ணீர்களை காய்ந்த கிணற்றோ நீரோச்சுகளை ஆய்வோட செய்வார். ஐஸ்வர்யத்தால் நிறைத்திடுவார். மேக
வேகமாய் பாய்ந்தோடும் நதியைப் போல வேகமாய் பாய்ந்தோடும் நதியைப் போல ஐஸ்வர்யத்தால் நிறைந்திடுவார். தாங்க முடியாத துக்கத்தெல்லாம் தாண்டி வந்தாய். நிறைந்திடுவார். நீ பாய்ச்சலாய தோட்டத்தை போல் நீரூற்றை போலவே நீருப்பாய். நீரூற்றை போல நீருப்பாய். வறட்சியாலே காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிற சர்வ பலத்தை கர்த்தரவர். வறட்சியான காலங்களில் வானாந்திரத்தில் ஆறுதலை காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நிலத்தை போல நீங்க இருக்கீங்களா? நீரூற்றுகளை எத்தனையோ பேருக்காக நான் சொல்லிக்கிற ஆண்டவரை கர்த்தரை நோக்கி மலைகளிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சேலம் மாவட்டம் மாத்திரமல்ல அநேக மாவட்டங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அங்கிருந்து கர்த்தரை நோக்கி சொல்லிக்கிற ஜனங்கள் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார். எத்தனையோ உதவிகளும் வேலைகளும் கர்த்தரை அறிஞ்சிருந்தோம். கர்த்தருடைய வார்த்தை தெரியாம காய்ந்து போன நிலத்தில் இருக்கிறது போல விடுதல் இல்லாம Let the fire of the Holy Spirit எல்லா சாத்தானின் தடைகளையும் கைப்பறாங்க. இந்த வல்லமை மலைகள் எல்லாம் ஒட்டச்சு, சாத்தானின் வல்லமைகள்லாம் ஒட்டச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும்படி சூனிய கட்டுகளை உடைச்சு, தரித்திரத்தின் ஆவியை முறியடிச்சு, பாதாள கட்டுகளை ஒட்டச்சு, சர்ப்பத்தின் கட்டுகளை ஒட்டச்சு, வசியத்தின் கட்டுகளை ஒட்டச்சு, நெருக்குதலின் கட்டுகளை ஒட்டச்சு, அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்க பெரிய ஒளியை காண்பார்கள், பெரிய ஒளியை காண்பார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மலைகள் மேல் பறந்து செல்லட்டும், ஆந்திர தேசத்துக்கு செல்லட்டும், தமிழ்நாடு ஃபுல்லா செல்லட்டும். கர்த்தர் நியமித்திருக்கிற திட்டம் போட்டிருக்கிற எந்த இடமா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை கொண்டு கர்த்தர் சென்று நம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படி நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் விலையில பெற்ற நாமத்தினால பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராக.
உம்முடைய செவிகள் என்ற சத்தத்துக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உள்ளாடி கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் நன்மை தேவையோ அந்த நன்மைகளை ஏராளமாய் செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நீரல்லவா. தேவன் யாரும் இல்லை. பெண்மான்களை ஈரம்படி செய்கிற கர்த்தருடைய சத்தமே உம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படி ஒரு சத்தத்தை நீங்க போடுங்க ஆண்டவரே, நீங்க கூப்பிடுங்க ஆண்டவரே. உன் நோய்களை கர்த்தர் விலக்கி போட்டார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் நோய்களை புரட்டி போட்டாரே. எழுந்திரு கர்த்தரின் சத்தம் இப்போது நீயோ சுகம் பெறுவாய். எழுந்திரு இது கர்த்தரின் சத்தம், கர்த்தரின் சத்தம் சுகம் கொடுக்குமே. நீ பாய்ச்சலாறு தோட்டத்தை போல் கர்த்தருடைய தூதர்கள் அந்த பாட்டை ஒவ்வொரு கிராமங்கள் மேல் எடுத்து சுத்தி சுத்தி கிராமங்கள் மேல பறந்து போவார்களாக. கிராமங்களை சுத்தி சுத்தி போவார்களாக. அவனுடைய தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக. ஒவ்வொரு கிராமங்கள் அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நீ பாய்ச்சலாது தேவதூதர்கள் கர்த்தர் அனுப்புவதாக. எங்கெல்லாம் போடுமா அங்க போட்டோம். இந்த பாடலை கொண்டு போக வேண்டும். விடுதலை பாடல் நீரூற்றுகளை ஆய்தோடு செய். எத்தனையோ ஆயிரம் ஜனங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து பாடுகிறோம். எத்தனையோ ஆயிரம் ஜனங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து பாடுகிறோம். கர்த்தரின் தூதர் கொண்டு சென்று ஜனங்கள் வெளியை மூடுவார். கர்த்தரின் தூதர்கள் கொண்டு சென்று
ஜனங்களின் மேலே ஓடுவார்கள். அநேகரின் கண்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி செய்வாரே. இதுக்காகதான் நீங்க என்னை தெரிந்து கொண்டீரதை நான் செய்வேனே. இதற்காகதான் நீங்க என்னை தெரிந்து கொண்டீரதை நான் செய்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக விடுதலை கொடுக்கிறார். அநேகருக்கு கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி ஆடல்களின் வல்லமையின் அபிஷேகத்தை ஒரு ஆளை தொட்டா போது ஒரு கிராமத்துல அப்படியே அக்னி பச்சை எறியறது போல பச்சை எரியும். ஜனங்க விடுதலை பெறுவாங்க. எங்க இருந்து விடுதலை கிடைச்சதுன்னா எனக்கு ஒரு ஆசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் அவங்க சொல்லுவாங்க, எங்க கண்களை நாங்கள் ஏறெடுத்தோம், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனா கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வந்தது. யாரோ எங்கேயோ ஏதோ மொழியிலிருந்து எங்களுக்காக சொல்லித்தாங்க. நாங்களோ விடுதலை கண்டோம். கர்த்தரை சொல்லுங்க, பெரிய விடுதலை காண்பார்கள். நீ பலனுள்ளவனா இருந்தாலும், பலனற்றவனா இருந்தாலும், பலமுள்ள ஸ்திரியா இருந்தாலும், பலனில்லாத ஸ்திரியா இருந்தாலும், இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் இந்த வருஷம் வர வருஷம் இருந்தாலும் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. God bless. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரம் முடிக்கணும்னு நினைச்சேன், எதுவுமே நம்ம கிட்ட இல்லை.